இந்த வீடியோவில் டாட்டா சஃபாரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கார் வந்து கோயம்புத்தூரில் ஒரு செல்லர் கிட்ட ராமநாதபுரத்தில் அவைலபிளாக இருக்குது. காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் உள்ள என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டியிருக்காங்க அப்படின்றத காட்ட போகிறேன். இல்லைப்பா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, காரோட ப்ரைஸு மாடலு டீட்டெயில்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டக்குன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை நான் நடிக்க விரும்பலை. இல்லை எனக்கு காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், உள்ள என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வீடியோவை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர் டாடா சஃபாரி TN 22 ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஃபேன்சி நம்பர் தான் 0002 அப்படின்னு முடிகிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து மீனம்பாக்கம் சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வருது. ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல பெரிய காராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த காருக்கு போகலாம். நல்ல கம்பீரமாகவே இருக்கும்னு சொல்லலாம். காருக்கு முன்னாடி இருக்கிற பம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாகவே இருக்குது. அது மேலே வந்து கொடி மாட்டக்கூடிய ஒரு ராடும் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து பம்பர் மாட்டக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் வந்துச்சு. பட் இவங்க வந்து பம்பர் மாட்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ நம்ம டீலர் வந்து எடுத்துகிட்டு வரும்போதே வந்து அது அப்படியே இருந்ததுனால சரி கழட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. காரோட ஹெட்லைட்லாம் பார்த்தா கொஞ்சம் புதுசு போட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து பாலிஷ்டாக வந்து தெளிவாக தெரியுது. இல்லை கொஞ்சம் பழசாக இருந்தால் மங்கி இருக்கும் நேரம். ஸோ கீழே வந்து அப்படியே ஃபாக் லேம்ப் வந்துடும் உங்களுக்கு. அந்த டைம்லேயே வந்து வண்டிக்கு நல்லா சூட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சுடு ஸ்கொயராக தான் வந்து ஃபாக் லாம்பே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கிரில்லு அது வந்து காரை இன்னுமே வந்து எடுப்பாக காட்டுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சென்டரில் அந்த டாட்டாவோட பேஜிங்கோட ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்துருக்க வெல்டு மெஸ் போன்ற ஸ்ட்ரக்சர் வந்து இந்த லோகோவை இன்னுமே எடுப்பாக காட்டுது. ஸோ அப்படியே காரோட சைடில் வந்து காரோட டயரை பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கம்பீரமாக இருக்குது அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். காரோட டயர் அவ்வளோ பெருசுங்க. இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காரோட டயரே வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக வரும். ஈவன் அதில் கூட ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் 4 டயருமே புதுசு போட்டு வச்சுருக்காங்களாமா ஸ்டெப்னியோட சேர்த்து. இப்போதைக்கு வந்து இந்த கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் மாற்ற வேண்டிய பிரச்சனை வராது. ஸோ அலைவீல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட பேஜிங்கோட பயங்கர கம்பீரமாக தான் இருக்குது. சைடு பாடியிலே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டைப்பில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ காரோட 4 விண்டோலையுமே வந்து உங்களுக்கு ரைன் ஷேடு வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். காரோட பேக்குக்கு அப்படியே வந்தோம் அப்படின்னா பின்னாடி டெயில் லைட் எல்லாமே வந்து அப்படியே கிளாசிக்கல் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. பட் காருக்கு பின்னாடி ஸ்டெப்னி மாட்டி இருக்கிறதா இந்த காருக்கு ஒரு அழகே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டெப்னிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். பட் அதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்றதான் எனக்கு தெரியலை. ஸோ அந்த ரிவர்ஸ் கேமராவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஃபுட் ஸ்டெப் வந்து வச்சுருக்காங்க. அதில் கால் வச்சு வண்டியில் கொடுத்துருக்க ஃபுட் ஸ்டெப்பில் கால் வச்சு பின்னாடி டோரை திறந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஸ்டெஃப்னிக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணக்கூடிய அந்த நாப் கொடுத்துருக்காங்க. டாட்டா அப்படின்ற பேஜிங், சஃபாரி அப்படின்ற பேஜிங் எல்லாமே வந்து விழுந்துருச்சு போல். ரப்பர் ஒட்டி இருந்ததுக்கான தடம் மட்டும்தான் தெரியுது. பேக்கில் கண்ணாடிக்கு வந்து வைப்பர் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய காராக இருக்கும்போதே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஒரு டீசல் ஃபியூவல் வண்டி. அதுக்கப்புறமா காரோட டாப்பை பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொடுத்துருக்க ரூஃப் ரெயில்ஸ் வந்து பயங்கரமாக இந்த காருக்கு எடுப்பாக சூட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லலாம். காரே பெரிய கார் தான், இன்னும் பெரிய கார் மாதிரி காட்டுது இந்த ரூஃப் ரெயில்ஸை. ஸோ இப்போ வந்து காருக்கு பேக் சீட்டில் உட்காந்து முன்னாடி வந்து வியூ எப்படி தெரியுது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ ஆண்ட்ரஸ்ட் மேலே இருக்கக்கூடிய கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. உள்ளே இருக்க ஸ்பாஞ்ச் எல்லாம் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இல்லை நான் ஓன் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன், வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஏசி வெண்ட்டும் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கு கீழே இந்த இடத்துல குட்டியாக ரொட்டேட்டிங் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆஷ் தட்டுறதுக்காமா. சிகரெட் பிடிச்சிட்டு ஆஷ் இருக்கும்ல, அது அதில் தட்டுறதுக்காமா. அது பக்கத்துலேயே வந்து 12 வோல்ட் DC போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அடடே சீட்டுக்கு பின்னாடி மானிட்டர்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் அது ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லை. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் ஏசி இருக்குது. ஏசியெல்லாம் வந்து நல்லா கூலிங்காகவே வருது. அதை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மானிட்டர் தான் ஒர்க் ஆகலை. பட் வந்து சென்டரில் முன்னாடி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மானிட்டர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது வந்து இப்போவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. காரோட சீட் கவர்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாமே சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க. சாண்டல் கலரில் இருந்தாலே வந்து கார் லக்ஸூரியாக தெரியும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பின்னாடி சீட்டில் இருக்கக்கூடிய ஹேண்ட் ரெஸ்ட்டை தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன். அதை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறதுக்கு நாப் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் ஹோல்டர் இருக்கும். அதை நீங்கள் எடுத்து விட்டுட்டு அதில் டின் கேன் ஏதாச்சும் வச்சுட்டு ஹாயாக போயிட்டுருக்கலாம். ஸோ பேக்கில் இருக்க சைட் டோரை பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த விண்டோவை இறக்கிறதுக்கான பவர் விண்டோ ஸ்விட்ச் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் 4 பவர் விண்டோ ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க.
அது போக சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிரைவரை ஃபேஸ் பண்ணுற மாதிரி சைட் டோர்லேயே வந்து ஏசி வெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெண்ட்டுக்கு போகக்கூடிய கூலிங் ஏரோட வெண்ட்டை தான் வந்து இந்த இடத்துல பார்த்துட்ருக்கீங்க, ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி. ஸோ டிரைவர் சீட்டுக்கு ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே சஃபாரி அப்படின்ற பேஜிங் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ எக்ஸாக்டாக சீட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் லெதரு. வருஷங்கள் ஆக ஆக வந்து இந்த மாதிரி ஆகிறது சகஜம்தான். இந்த ரீசனுக்காகலாம் வந்து ஒரு காரை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்வேன். இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதான் நீங்கள் மெயினாக பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காரோட கீ. சைல்ட் லாக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ராவாக இவங்களா போட்டிருக்காங்க போல். ஸோ இந்த காரு நான் வச்சுருக்கிற டைம் வரைக்கும் 1,15,337 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர்லாம் வராது, ஒரு கிளாசிக்கல் டைப் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மாருதி கார்ஸ் ஓட்டினவங்களுக்கு இந்த கார் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து வைப்பரோட கண்ட்ரோல்லாம் இருக்கும், ரைட் சைட்லலாம் வந்து இண்டிகேட்டரோட கண்ட்ரோல்லாம் இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்கோடா கார்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீரிங்கோட கவர் எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் பழைய கவர் மாதிரி தான் தெரியுது. பட் அதெல்லாம் வந்து ஒரு 200 ரூபாய்க்கு கூட கிடைக்கும், நீங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் கூட மாற்றிக்கலாம். ஸோ சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி உடன் ஃபினிஷில் வந்து டேஷ்போர்ட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. சென்டரில் ஏசி வெண்ட் 2 இருக்குது. சென்டரில் இருக்க வாட்ச் டைல் வந்து சஃபாரி அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பேஜிங்கோடு இருக்கும். அது வந்து பயங்கர எடுப்பாக இருக்குது இந்த காருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அப் அண்ட் டவுனுக்கான அந்த ரோலர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து ஃபாக் லேம்ப்ஸ் கண்ட்ரோல்டு சுவிட்சு, அதுக்கப்புறம் சென்டர் வே இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு அதுக்கான சுவிட்சஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. கீழே வந்து ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நாப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு பைனியரில் வந்து மியூசிக் பிளேயர் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அது ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன், ஒர்க் ஆகுது. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காயின் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு சின்னதாக ஒரு ட்ரே மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது கிளிக் பண்ணால் அப்படியே வெளியே வர்றது நல்லா அழகாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கு பக்கத்தில் சிகரெட் லைட்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பட் அதோட மூடி வந்து உடஞ்சி தான் இருக்குது. இது வந்து ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டரு, அதுக்கப்புறம் அந்த பைனியர் மியூசிக் சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிமோட்டு இதெல்லாம் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஹேண்ட் பிரேக்கு. ஸோ இந்த காரில் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிரைவர் சைடு ஏர் பேக்கு, பேசஞ்சர் சைடு ஏர் பேக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மேலே வந்து லேம்ப் இருக்குது. 2 லைட்ஸை தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சென்டரில் ஒரு பெரிய லைட் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் நான் சொன்ன மானிட்டர். ஜியோனி பிராண்ட்லேருந்து வரக்கூடிய மானிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் எடுக்கும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் பார்க்கல அதை. இல்லை க்ளவ் பாக்ஸு ஒரு போதுமான ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படியே பின்னாடி இருக்க டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வேறு லெவல் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 7 சீட்டர் காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 5 சீட்டர் காராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்க 2 சீட்டை வந்து மடிச்சு விட்டிங்க அப்படின்னா இது ஒரு 5 சீட்டர் காராக மாறிடும். பட் பின்னாடி டிக்கியில் வந்து வேறு லெவல் ஸ்பேஸ் இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு 7 சீட்டர் காராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரியவங்களெல்லாம் உட்கார முடியாது. சின்னவங்க வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஈஸியாக பின்னாடி உட்காந்துக்கலாம். பட் பெரியவங்க உட்காரணும் அப்படின்னா லாங் ட்ரைவ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து போகிறோன்னா கண்டிப்பாக போகலாம். இந்த கார் கூட சேல்ஸுக்கு தான் இருக்குது ராமநாதபுரத்தில். இந்த காரை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேறு என்ன தகவல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த காரை வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நல்ல மெக்கானிக்கை கூப்பிட்டுட்டு போய் செக் பண்ணி பார்த்து நல்லா ஓட்டி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டாடா சஃபாரி விஎக்ஸ் வேரியண்ட்டு, 2008 ரெஜிஸ்ட்ரேஷன். 2 ஓனர் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கிறாங்க. நீங்கள் எடுத்திங்கன்னா 3வது ஓனர். 1,15,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காருக்கு வந்து கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,99,000 கேட்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் சேயஸ்.